நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறோம். எதனால் திடீர்னு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த காஸ்ட் சென்சஸ் வந்தால் ஜாதி மாறுமா? இப்போ பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக ஆயிடுவாங்களா? இல்லை பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க ஷெட்யூல் காஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணுவாங்களா? இந்த காஸ்ட் சென்சஸ்னால இந்த மாற்றங்கள்லாம் வருமா? பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டிவாக கிடையாது. இந்த சூழலில் ஏன் திடீர்னு நேற்றைய தினம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க? இதற்கு என்ன காரணம்? வணக்கம், இஸ்ரேல் ஜபசிங். நேற்றைய தினம் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, காஸ்ட் சென்சஸ் எடுக்க போகிறோம் வரப்போகிற சென்சஸில் அப்படின்னு. எதனால் திடீர்னு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஒரு சிலர் கேட்குறாங்க, இந்த காஸ்ட் சென்சஸ் வந்தால் ஜாதி மாறுமா? அதாவது பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக இருக்கவங்க ஒரு சிலர் ஷெட்யூல் காஸ்ட் இல்லை ஷெட்யூல் ட்ரைப் ஆவாங்களா? இந்த மாதிரி 1901 சென்சஸ் எடுத்தப்போ ஒரு சில மாற்றங்கள், ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தவங்க ஒரு சிலர் வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரி, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக இருந்தவங்க ஒரு சிலர் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றங்கள் வருமா? சரி, இந்த காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறனால என்னென்ன சேஞ்சஸ்? என்னை பொறுத்தவரை நிறைய டிராஸ்டிக் சேஞ்சஸ் வர இருக்கு. ஸோ ரிசர்வேஷன் பர்சன்டேஜே மாறுமா? ஓபிசி ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் மாறுமா? அதே மாதிரி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் பர்சன்டேஜஸ்லாம் மாறுமா? அதே மாதிரி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இப்போ 10% கோட்டா இருக்கேன், அது மாறுமா? ஏதாவது பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுமா? சரி, இப்போ காங்கிரஸும் கிளைம் பண்ணுறாங்க கிரெடிட்டை, பிஜேபியும் சொல்கிறாங்க நாங்கள் தான். யாருக்கு கிரெடிட் கொடுக்கலாம்? சரி, இதில் என்ன சேஞ்சஸ்லாம் வரப்போகுது? முக்கியமானது இந்த காஸ்ட் சென்சஸ்னால் என்ன? இதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஹிஸ்டாரிக்காக காஸ்ட் சென்சஸ் இருந்திருக்கு. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 1881 தான் ஃபஸ்ட்டு, அதாவது மொத்த இந்தியாவுக்கும் சென்சஸ் எடுத்ததுங்க. அதற்கப்புறம் ஒவ்வொரு 10 வருஷமும் எடுப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 1891, 1901, இந்த மாதிரி 1931 சென்சஸ் லாஸ்ட்டாக எடுத்தாங்க. அப்போது அந்த 1931 சென்சஸ் வரைக்கும் காஸ்ட் சென்சஸ் இருந்துச்சு. ஸோ அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 வந்துடுது. ஸோ 1941 சென்சஸ் எடுக்கலை. அதற்கப்புறம் நம்ம சுதந்திரம் பெற்றுறோம். 1951 சென்சஸில் காஸ்ட் சென்சஸை ட்ராப் பண்ணிடுறாங்க கவர்மெண்ட்டு. அப்போ பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருக்கார். அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, இல்லை இந்த மாதிரி காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுத்தால் யூனிட்டி போயிடும். ஸோ ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அவங்களுக்கு இருக்கட்டும். ஏன்னா கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவங்களுக்கு ரிசர்வேஷன் தேவை. ஸோ அதை எடுக்கலாம். ஆனால் மற்ற காஸ்ட்டை எடுக்க வேணான்னு முடிவு பண்ணுறாங்கங்க. ஸோ 1951 சென்சஸ்லேருந்து ஒவ்வொரு 10 வருஷமும் எடுக்கும்போது ஷெட்யூல் காஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் அது இருக்கும், ஷெட்யூல் ட்ரைப் யாரெல்லாம் அதை எடுப்பாங்க. ஆனால் மற்ற இந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ், ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இந்த சென்சஸ் டேட்டாவை எடுக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா 2011 அப்போது டாக்டர் மன்மோகன் சிங் அவர் தான் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அப்போ டெசிஷன் எடுக்கலாம், சோஷியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் அப்படின்னாங்க. ஸோ அந்த டேட்டாவை ஆனால் சரியாக எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய கன்ஃபியூஷன் வந்துச்சு. கடைசியில் அதை பப்ளிஷே பண்ணலைங்க. ஸோ அந்த காஸ்ட் பேஸ் சென்சஸ் அதுக்கப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் 2021 அந்த சென்சஸ் எடுத்திருக்கணும். ஸோ 2021 பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு நம்மளுக்கு கோவிட்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ சென்சஸ் டிலே ஆயிடுச்சு. அதற்கப்புறம் 2022 இப்போ 25 ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் சென்சஸ் எடுக்கலை. ஸோ இந்த சூழலில் தான் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் கேபினட் கமிட்டி ஆன் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் அவங்க டெசிஷன் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி வரப்போகிற சென்சஸில் இனிமேல் காஸ்ட் சென்சஸையும் எடுக்க போகிறோம் அப்படின்னு. சரி, வரப்போகிற சென்சஸ் எப்போ? 2021 சென்சஸ் நடந்திருக்கணும், டிலே ஆயிடுச்சு. ஸோ இந்த வருடமோ அடுத்த வருடமோ சென்சஸ் இருக்குது. ஸோ அந்த சென்சஸ்லேயே காஸ்ட் சென்சஸ் டேட்டாவும் எடுக்க போகிறாங்க. சரி, காஸ்ட் சென்சஸ்னால் என்னங்க? இப்போ காஸ்ட் சென்சஸ்ன்றது என்னென்னா, இப்போ சாதாரணமாக சென்சஸ் தான், ஒவ்வொரு வீடாக போவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய வருமானம் எவ்வளோ, என்ன படிச்சிருக்கீங்க, எங்கே வேலை பார்க்குறீங்க, கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறீங்களா, ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறீங்களா, இல்லை கூலி தொழில் பண்ணுறீங்களா, என்ன ரிலீஜன், நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்டா ஷெட்யூல் ட்ரைபா,
ஸோ இந்த மாதிரி நிறையா, அதாவது நேஷ்னல் பாப்புலேஷன் எடுக்கும்போது எவ்வளோ சென்சஸ்ன்றது என்னது, மொத்த பாப்புலேஷன் இந்தியாவுக்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அது கண்டுபிடிக்கும் போது வீடு வீடாக போகும்போது இந்த டேட்டாவையும் ரிலிஜன், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்லாம் ஏற்கனவே இருக்குது. ஸோ இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த அடிஷ்னல் நீங்கள் எந்த காஸ்ட் அப்படின்னு கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா, பேக்வர்ட் கம்யூனிட்டினா நீங்கள் எந்த ஜாதி, அப்போது எந்த ஜாதின்னு தெரியும்போது கூடவே என்னென்ன டேட்டா வரப்போகுது, என்ன வேலை பார்க்குறாங்க, எங்கே வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ படிச்சிருக்காங்க, ஆண்டு வருமானம் எவ்வளோ, அது அசட்ஸ் எவ்வளோ, எவ்வளோ சொத்து வச்சுருக்கீங்க. ஸோ இப்போது இதையும் இதையும் காரிலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆகிடும். இவ்வளோ இந்தந்த காஸ்டெல்லாம் இவ்வளோ தான் வருமானம், இல்லை இவ்வளோ வருமானம் வருது. ஸோ இதை பேஸ் பண்ணி இனிமேல் வர கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கெலாம் இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்துட்டு பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களாம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக, சோஷியோ எக்கனாமிக் அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக அவங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை டார்கெட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றது தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனால் என்னென்ன இம்பேக்ட் வரப்போகுது? ஃபஸ்ட்டு இது வந்துட்டு ஏற்கனவே எடுத்தது எங்கெல்லாம் எடுத்திருக்காங்கன்னா, பீகாரில் எடுத்திருக்காங்க, கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க, அதே மாதிரி தெலுங்கானாலையும் எடுத்திருக்காங்க. பீகாரில் எப்படி எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் அப்போது வந்துட்டு நிதிஷ்குமார் அவர்கள் வந்துட்டு காங்கிரஸ் கூடயும் ராஷ்ட்ரிய ஜனதாதள், லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சி, ஸோ அவங்க அந்த 3 கட்சியும் கூட்டணியாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. பீகாரில் அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிவிட்டு, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதாவது 2021 பார்லிமெண்ட்டில் கொஸ்டின் எழுப்புனாங்க. அப்போ கவர்மெண்ட் தெளிவாக சொல்லிச்சு, நாங்கள் காஸ்ட் பேஸ் சென்சஸ்லாம் எடுக்க மாட்டோம், ஏன்னா அது ஒரு பாலிசி டெசிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பீகாரில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் காஸ்ட் சென்சஸையும் எடுத்தாங்கங்க. அந்த காஸ்ட் சென்சஸ் டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேக்வேர்ட் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டி எம்பிசின்னு சொல்கிறோம்ல, அவங்க பார்த்தீங்கன்னா 36%. சரி, பேக்வேர்ட் கம்யூனிட்டி 27%. ஸோ இது ரெண்டும் சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா 63% ஆயிடுது. பேக்வேர்ட் கம்யூனிட்டி, பேக்வேர்டும் மோஸ்ட் பேக்வேர்டும் சேர்த்து 63%. ஷெட்யூல் காஸ்டோடைய பர்சன்டேஜும் ஏறி இருக்குது. சாதாரணமாக ஷெட்யூல் காஸ்டோடைய பர்சன்டேஜ் 15 நினைப்போம், அங்கே ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ உடனடியாக பீகார் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் ரிசர்வேஷனை ஏற்றணும். ஏன்னா இப்போ என்ன ரிசர்வேஷன் 50%. ஸோ 50%ன்றது 27% பிசிக்கு, அதாவது ஓபிசின்னு சொல்லுவோம். ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு ஒரு 15% இருக்குது. ஸோ ஓவராலாக அந்த சீலிங் எவ்வளோ, சுப்ரீம் கோர்ட்டோடைய ரூலிங் வந்துட்டு என்னென்னா 50%. அது இல்லாமல் இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வேறு 2019 இருக்குது. அது ஒரு அடிஷ்னல் 10%. அது யாருக்கு? ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு. ஸோ டோட்டல் சீலிங் 50% ப்ளஸ் இடபிள்யூஎஸோட 10% 60%. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பீகார் கவர்மெண்ட் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க, ஏங்க பேக்வர்ட் கம்யூனிட்டி இவ்வளோ, ஏன்னா இதெல்லாம் அசம்ஷன் என்ன, பேக்வர்ட் கம்யூனிட்டி 27%ன்றது 1931 சென்சஸில் அப்போ பேக்வர்ட் கம்யூனிட்டி எவ்வளோ இருந்துச்சுன்னா 52%. ஸோ அதனால தானே 27%ன்னு மண்டல் கமிஷனில் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. இப்போது பேக்வர்ட் கம்யூனிட்டியும் மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி ரெண்டும் சேர்ந்து 63%, முன்ன 52% இருந்தது, இப்போ 63% ரைஸ் ஆயிடுச்சு. அதனால் டோட்டல் ரிசர்வேஷன் இவ்வளோ நாள் 50 தானே வச்சுருந்தாங்க, அதை 65 ஆக்குங்க அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணிவிட்டு, அதை வந்துட்டு ஷெட்யூல் 9 ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வச்சுருங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஷெட்யூல் 9னா என்னென்னா, ஷெட்யூல் 9ல் இருக்கும்போது கான்ஸ்டியூஷனில் நிறைய ஷெட்யூல்ஸ் இருக்குது. ஷெட்யூல் 9ல் பார்லிமெண்ட் எதையாவது பிளேஸ் பண்ணாங்கன்னா அது சுப்ரீம் கோர்ட்டு கொஸ்டின் பண்ண முடியாது. ஸோ நம்மளுடைய தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா 69% ரிசர்வேஷன், ஆனால் எவ்வளோ 50% தான் இருக்கணும். ஸோ 69% இப்போ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 9ல் இருக்குது. அதனால் அதை சுப்ரீம் கோர்ட்டு அதை ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி எங்களுதையும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி, அதாவது 65% சீலிங் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி இவங்க பீகார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஷெட்யூல் 9ல் வைக்கல. ஆனால் ஒன்று நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு டெலிகேஷன் போனாங்க பீகார்லேருந்து. அதை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் கூட இல்லை இந்த 65% ஒத்துக்கணும்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ப்ரெஷர் கொடுக்க போனாங்க. ஸோ அது ஏறக்குறைய யுனானிமஸ், எல்லா கட்சிகளுமே அதை சொன்னாங்க.
ஸோ ரிசர்வேஷனில் ஒரு இம்பேக்ட் வரலாம். சரி, தெலுங்கானாவில் என்ன ஆச்சு, கர்நாடகாவில் என்ன ஆச்சு? கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 2015 சித்தாராமையா அவர்கள், அப்போ அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்தார், இப்போ அவர் தான் சிஎம். அப்போ இருக்கும்போதே இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டு இந்த வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நடுவில் கொஞ்சம் ஆட்சி மாற்றம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் அவங்களே நிறுத்தி வச்சுருந்தாங்க. கடைசியில் அவங்க ரிலீஸ் பண்ணும்போது என்ன டேட்டா வருதுன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கம்யூனிட்டியோடைய நம்பர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் எங்கள் தெலங்கானாலையும் பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் கம்யூனிட்டியோடைய நம்பர் ஏறக்குறைய 69% ஆயிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஓபிசி இல்லை பிசி நம்ம சொல்கிறது நிறைய பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரி, இதனால என்ன இம்பேக்ட்டுங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் 1980 ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ரிசர்வேஷன் கொடுக்கணும். ஏற்கனவே நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், தமிழ்நாடு இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்டில் ஏற்கனவே ரிசர்வேஷன் இருந்துச்சு பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு. ஆனால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸாக இருக்கட்டும், இல்லை என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கு கிடையாது. வெறும் ஷெட்யூல் காஸ்ட்க்கும் ஷெட்யூல் ட்ரைபுக்கும் தான் இருந்துச்சு. ஸோ பேக்வேர்ட் கம்யூனிட்டிக்கும் கொடுக்கணும். நாங்கள் சர்வே பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப அவங்களுடைய சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை கவர்மெண்ட்டில் அப்படின்னு இந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ? 27%. எதை பேஸ் பண்ணி? 52% பாப்புலேஷன் பேக்வர்ட் கம்யூனிட்டின்னு. அது 52% எப்படி அரைவ் பண்ணுறாங்க? ஏன்னா லாஸ்ட் காஸ்ட் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க? 1931 சென்சஸ். 1931 சென்சஸில் பார்த்தீங்கன்னா பேக்வர்ட் கம்யூனிட்டி 52%, ஷெட்யூல் காஸ்ட்டு 15%, ஷெட்யூல் ட்ரைபு ஏறக்குறைய 7%. ஸோ 50% சீலிங் வரணுன்றதுக்காக 52% பேக்வர்ட் கம்யூனிட்டி இருந்தாலும் 27% அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி கடைசியில் விபி சிங் அவர் பிரதமர் ஆகும்போது என்ன பண்ணுறாரு? இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாடு முழுவதும் பயங்கரமான போராட்டங்கள், இது எப்படி பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு கொடுக்கலான்னு. அப்போது இந்திரா சாணி அப்படின்றவங்க இதுக்கு எதிராக கேஸ் போடுறாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் இதற்கு தீர்ப்பு சொல்கிறாங்கங்க 1992. அவங்க என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்னா, எப்படிங்க சொல்கிறீங்க பேக்வர்ட் கம்யூனிட்டி 52%ன்னு? அது 1931 சென்சஸ்ஸு, இப்போ குறைஞ்சிருக்கலாம்ல. ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் நீங்கள் இது பண்ண முடியாது. இருந்தாலும் 27%ன்றது ஓகே, நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே சமயத்தில் பேக்வர்ட் கம்யூனிட்டியில் க்ரீமி லேயர்னு ஒன்று கொண்டு வந்துடணும். நான் க்ரீமி லேயர், க்ரீமி லேயர். இப்போ க்ரீமி லேயர்னா ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள், அது மாதிரி வருமானம் நிறையா வரவங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு பிசியோடைய ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. அவங்கள ஓபிசி க்ரீமி லேயர்னு அனௌன்ஸ் பண்ணுறோம். அவங்கள ஜென்ரல் கேட்டகரி, ஓப்பன் கேட்டகரியாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பு வருதுங்க. ஸோ அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது காஸ்ட் பேஸ் சென்சஸ் பிரகாரம் எங்கள் தெலுங்கானாவாக இருக்கட்டும், பீகாராக இருக்கட்டும், இல்லைன்னா கர்நாடகாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இப்போ டேட்டா வந்துருச்சு. 52% கிடையாது, 60%க்கு மேலே சொல்லப்போனால் தெலுங்கானாவில் 69% பிசி. அப்போது இந்த ரிசர்வேஷன்ஸ் நம்பர்ஸ் மாறலாமா? மாறவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இமீடியட்டாக நீங்கள் பீகாரை பாருங்களேன். பீகாரில் பிஜேபி கட்சி உட்பட யுனானிமஸாக ரிசர்வேஷன் சீலிங்கை 50லேருந்து 65க்கு மாற்றி அதை பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நேச்சுரலாக மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த காஸ்ட் சென்சஸ் எடுத்த உடனே பிசி பர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் வரும் ரிசர்வேஷன் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண. ஸோ மாற்றங்கள் வரலாம். சரி, இடபிள்யூஎஸ்க்கு என்ன ஆகும்? ஸோ இடபிள்யூஎஸ்ன்றது 2019 இன்ட்ரடியூஸ் பண்ணது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன். ஸோ ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் கஷ்டப்படுறவங்களுக்கு 10% ரிசர்வேஷன். ஸோ ஏற்கனவே 50% இருந்துச்சு, கூட ஒரு 10% ரிசர்வேஷன் இடபிள்யூஎஸோட சேர்த்தா 60% ரிசர்வேஷன் ஆகுதுங்க. இப்போது இது எதை பேஸ் பண்ணி? அகைன் 1931 சென்சஸில் அப்போ ஃபார்வர்ட் கம்யூனிட்டி எவ்வளோ? 25% இருந்துச்சுங்க. ஸோ அப்போ 25% மொத்த இந்திய பாப்புலேஷனில் 25% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. இப்போ கர்நாடகாவாக இருக்கலாம், தெலுங்கானாவாக இருக்கலாம், இல்லைன்னா பீகாராக இருக்கலாம். இந்த 3 இடத்துல தானே இந்த காஸ்ட் சர்வே எடுத்திருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா
25% இருந்த அந்த 1931 சென்சஸ் 25% ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 15%ல் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கொஸ்டின் வரலாம், 15% பாப்புலேஷனுக்கு எதற்காக 10% ஓவரால் இதில் 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும்? ஏன்னா மண்டல் கமிஷன் என்ன சொல்லுச்சு, 52% பாப்புலேஷன் பிசி, அவங்களுக்கு 27% அது கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அப்போ மண்டல் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜென்ரல் கேட்டகரியோட, அதாவது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியோடைய நம்பர் என்னன்னா 25% அசம்ஷனில். இப்போ அது 15% குறைஞ்சிருந்துச்சுன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இடபிள்யூஎஸ் பர்சன்டேஜோடைய இது இப்போ 10% கொடுக்கறது குறையலாம். சரி, இதெல்லாம் உடனடியாக நடக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட் சென்சஸே 2025-26 தான் வரப்போகுது. அதற்கப்புறம் கிராஜுவலாக ஒரு 3-4 வருஷத்தில் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். சரி, ஜாதியே மாறுமா? இப்போ பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக இருக்கிறவங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக ஆயிடுவாங்களா? இல்லை பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக இருக்கவங்க ஷெட்யூல் காஸ்ட்டாக டிக்ளேர் பண்ணுவாங்களா? இந்த காஸ்ட் சென்சஸ்னால இந்த மாற்றங்கள்லாம் வருமா? அந்த மாதிரி மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா 1901 1901 சென்சஸை பேஸ் பண்ணும்போது அப்போ ஒவ்வொருத்தையாக சர்வே எடுப்பாங்கல்ல, அப்போ ஒரு சிலர்லாம் ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தவங்க நாங்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டின்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா சத்ரியா கம்யூனிட்டி நிறைய பேர் ஃபார்வர்ட் நாங்கள் பிராமன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன மைண்ட் செட்டுனா மக்கள் மத்தியில் நம்ம வந்துட்டு தாழ்த்தப்பட்டவர்கள்னா நம்மளுக்கு மேலும் மேலும் பப்ளிக் யூட்டிலிட்டிஸ் நிறைய இடத்துல அப்போல்லாம் கிணத்துல தண்ணி கூட எடுக்க முடியாதான் பொது கிணறுல. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்கிறனால நிறைய கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தங்களை ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரிசர்வேஷன் கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ அப்போ அதெல்லாம் நடந்துச்சு. இப்போ அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் வர வாய்ப்பு இல்லை. இப்போ கவர்மெண்ட் இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய கம்யூனிட்டியை மாற்றுமா? கிடையாது. இப்போ காஸ்ட் சென்சஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் தான் கேட்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன ஜாதியோ அது ஏற்கனவே அது வந்துட்டு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லைனா பேக்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்கலாம், இல்லை ஷெட்யூல் காஸ்ட்டாக இருக்கலாம், ஷெட்யூல் ட்ரைபிளாக இருக்கலாம். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போக போகிறீங்க. ஏற்கனவே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டே தான் கண்டினியூ ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுடைய காஸ்ட் மாறுமா? அதை கம்யூனிட்டின்னு சொல்லலாம் டெக்னிக்கலாக. பேக்வர்ட் கம்யூனிட்டி, ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி ஸ்டேட்டஸ் மாறுமானா மாறாது. சரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏன் திடீர்னு இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க? ஏன்னா சென்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கடைசியில் வரப்போகுது, இல்லைனா அடுத்த வருஷம் வரப்போகுது. இவ்வளோ நாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு சப்போர்ட்டிவாக கிடையாது. ஏற்கனவே நான் சொன்னேன் 2021 பார்லிமெண்ட்லேயே சொல்லிட்டாங்க, நாங்கள் பாலிசி டெசிஷன் காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்க மாட்டோம் அப்படின்னு. இந்த சூழலில் ஏன் திடீர்னு நேற்றைய தினம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க? இதற்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூட்டணி கட்சிகளுடைய ப்ரெஷர். அதாவது நிதிஷ்குமார் அவர்கள் அவருடைய சப்போர்ட்டில் தான் இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ அவர் தான் ஏற்கனவே பீகாரில் இந்த காஸ்ட் சென்சஸ் எல்லாம் ஆரம்பித்தார், சர்வேன்னு சொன்னாங்க. அப்போ ஆனால் அவர் கூட்டணியில் இருந்தது ராஷ்ட்ரிய ஜனதா தளும் காங்கிரஸும். இப்போ அவர் பாஜகவோட கூட்டணியில் இருக்கார். ஆனால் அவருடைய ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேசம் பார்ட்டி, சந்திரபாபு நாயுடு அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழுக்கு கொடுத்த பேட்டியில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார், காஸ்ட் பேஸ் சென்சஸ் அவசியம், ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் டார்கெட் பண்ணி பாப்புலேஷனை டெவலப் பண்ணலாம், அந்த டேட்டா இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அவருடைய சப்போர்ட்டில் தான் இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இப்போ அது மத்தியில் ஆட்சி நடக்கிறது. ஸோ அவரும் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம். அவர் ஏன் அப்படி சொன்னார்? பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்தார்ல, அவர் வந்துட்டு இந்த மாதிரி காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணும்னு சொல்லி எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த டேட்டா ரிலீஸ் ஆகல, அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுச்சு. ஸோ பேக்வர்ட் கம்யூனிட்டி நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ அவங்களுடைய ஓட்டு முக்கியம் அப்படின்னு சொல்லி சந்திரபாபு நாயுடு அதனால தான் இந்த ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ எங்கெல்லாம் எடுத்திருக்காங்க? கர்நாடகாவில், தெலுங்கானாவில். கர்நாடகாவில் காங்கிரஸ், தெலுங்கானாவில் காங்கிரஸ். இதில் ஏற்கனவே நிதிஷ்குமார் அவர்கள் அப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது தான் எடுத்தார். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. பேக்வர்ட் கம்யூனிட்டி ஓபிசி ஓட்டெல்லாம் திருப்பி இதை யூஸ் பண்ணி
டைவர்ட் ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்போ ஓபிசி ஓட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபி பக்கம் போய்கிட்டு இருக்கு. அதை டைவர்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா ராகுல் காந்தி மீண்டும் மீண்டும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஒரு 2 வருஷமா காஸ்ட் பேஸ் சென்சஸ் கொண்டு வரணும் கொண்டு வரணும். இந்த பாருங்கங்க தெலுங்கானால கொண்டு வந்துட்டோம் அப்படிலாம் சொன்னார். அதே மாதிரி தெலுங்கானால எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க மேனிஃபெஸ்டோலேயே இந்த மாதிரி நாங்கள் காஸ்ட் பேஸ் சென்சஸ் கொண்டு வருவோம் அப்படின்னு காங்கிரஸ் அறிவிச்சுது. ஸோ அதனால தான் ஜெயிச்சாங்களோ அப்படின்றது கூட பிஜேபிக்கு ஒரு பயம். ஸோ இவ்வளோ ப்ரெஷர் வந்துக்கிட்டு இருந்துச்சு. முக்கியமாக ஏன் இவங்க இவ்வளோ நாள் கொண்டு வரலன்னா, ஆர்எஸ்எஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதை அப்போஸ் பண்ணுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ஹிந்து யூனிட்டி தேவையில்லாமல் காஸ்ட் பேஸாக சென்சஸ் எடுத்தால் நிறைய பிரிவினையை தூண்டும், அதனால அது கொண்டு வரக்கூடாதுன்றது ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டாண்டு. ஸோ ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் தான். அதனால தான் எப்பயுமே பிஜேபி ஆட்சியை பிடிக்கும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஒர்க்கர்ஸ்லாம் இந்த எலெக்ஷன்னாலே பயங்கரமாக வேலை செய்வாங்க பிஜேபிக்கு ஆதரவாக. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா கடந்த செப்டம்பர் மாதம், அதாவது 2024 செப்டம்பர் மாதம் ஆர்எஸ்எஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க, காஸ்ட் பேஸ் சென்சஸ் ஓகே, நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் அது பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணக்கூடாது, எக்கனாமிக்காக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும்னா தாராளமாக பண்ணலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் ஓகே சொல்லிட்டாங்கங்க. அது இல்லாமல் இந்த அனௌன்ஸ்மெண்ட் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல, நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் நம்மளுடைய பிரதமருடைய இல்லத்தில் ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பகவத் அவர்கள், அவரும் நம்மளுடைய பிரதமரும் ஏறக்குறைய 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. இது முக்கியமாக இது சம்மந்தமாக தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்எஸும் ஓகே சொன்னனால இப்போ பிஜேபி ஒரு சைடு கூட்டணி கட்சிகள், இன்னொரு சைடு ஓபிசி ஓட்டு, இன்னொரு சைடு ஆப்போசிஷன் ராகுல் காந்தி கிரெடிட் எடுக்க பார்க்குறாரு. ப்ளஸ் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பீகாரில் இந்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்த அந்த காஸ்ட் சர்வேல பேக்வேர்ட் கம்யூனிட்டியும் மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டியும் 63%. ஸோ அவ்வளோ பர்சன்டேஜோடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் அங்கே ஆளுகின்ற பிஜேபியோடைய எம்பிஸே கூட இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் பெட்டர் இப்போ அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் நேற்றைய தினம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது யாருக்கு கிரெடிட் கொடுக்கணும்? பாரதிய ஜனதா கட்சிக்கா இல்லைன்னா காங்கிரஸ்க்கா? இப்போ காங்கிரஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 2011 அவங்க இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் சரியாக அந்த டேட்டா எடுக்கலை. கடைசியில் அந்த காஸ்ட் சர்வே அந்த டீட்டெயில்ஸே அனௌன்ஸ் பண்ணலை, பப்ளிக்கு கொடுக்கவே இல்லை. சரி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் எல்லா இடத்துலையுமே ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவங்களுடைய ஸ்டேட்ஸ்லலாம், இப்போ கர்நாடகாவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஏற்கனவே அவங்க பீகாரில் இருந்தப்போ அவங்க ஆதரவோடு தான் நிதிஷ்குமார் அவர்கள் ஆட்சி செஞ்சார். ஸோ இந்த 3 இடத்துலையுமே இதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காங்கிரஸ்க்கு கொஞ்சம் கிரெடிட் கொடுக்கலாம், டவுட் கிடையாது. அதே சமயத்தில் இது ஒரு முக்கியமான டெசிஷன். ஸோ இந்த டெசிஷன் பொலிட்டிக்கலாக எடுத்தாலும் இது பிஜேபிக்கும் கிரெடிட் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு நிறைய சேஞ்சஸ். இப்போத்துக்கு நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இந்த ரிசர்வேஷன் ஸ்டேட்டஸ் மாறுமா இதை பற்றிலாம் பேசலை. ஆனால் லாங் டேர்மில், ஏன்னா பீகாரில் ஏற்கனவே அது நடந்திருக்குல்ல, ஆட்டோமேட்டிக்காக நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஈவன் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனே மாற ஆரம்பிக்கும். சீட்டு கொடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஓ இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க இவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்களா, ஓ இவ்வளோ அப்படின்ட்டு, ஏன்னா இந்த டேட்டா இவ்வளோ நாள் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எம்பி எம்எல்ஏ அதே கூட அந்த ஜாதி வாரியாக எடுக்கும்போது பர்சன்டேஜ்லாம் நிறைய மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பிஜேபிக்கும் கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா இது ஒரு போல்டான டெசிஷன். சரி, காங்கிரஸ்க்கு, ஆமாம் காங்கிரஸும் அங்கங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்சியில் இல்லை, அவங்க மேனிஃபெஸ்டோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் வந்தால் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோன்னு எங்கெல்லாம் இருந்தாங்களோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் கிரெடிட் கொடுக்கலாம். கண்டிப்பாக பிஜேபிக்கும் கிரெடிட் கொடுத்து தான் ஆகணும். இது என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்ன? யாருனால இது வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அது இல்லாமல் இந்த காஸ்ட் பேஸ் சென்சஸ் நல்லதா கெட்டதா? அதாவது யூனிட்டியை கொண்டு வருமா இல்லைன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வருமா? எது நீங்கள் நினச்சிங்கனாலும் அதை கமெண்ட்ஸில் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அது இல்லாமல் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட்ஸில் எழுதுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தொடர்ந்து இந்த சேனல் மூலமாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.